धन्यैस्त्वयि त्रिदश रक्षकपादरक्षे पुष्पाणि काञ्चनमयानि समर्पितानि विस्त्रंसिना विनमतो गिरिशोत्तमाङ्गात् आरग्वधेन मिलितान्यपृथक् भवन्ति त्रिदश रक्षक पादरक्षे தேவர்களை ரட்சிக்கக்கூடிய பாதுகா தேவியே புஷ்பாணி புஷ்பம் பகுவச்சனம் புஷ்பங்களை காஞ்சனமயானி இப்போ நம்ம ஜாதி புஷ்பம் கனகாம்பரம் மல்லிகைப்பூ தாமரை இதெல்லாம் பார்த்தோமா மந்தாரம் கேதகி இல்லை ஞாபகம் இருக்கா பார்த்தா மாதிரி இருக்கா இதை பார்த்தோம் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார் கோல்டில் தாமரை இன்னும் சாதாரணமாகவே பண்ணக்கூடாதுங்க ஜீவாட்டி ஜா லுக்கா சிங்கெல்லாம் போய் தான் இதாக பண்ணணும் காஞ்சனமயானி எல்லாம் ஸ்வர்ணத்தாமரை சமர்ப்பித்தானி யார் இதை சமர்ப்பிக்கிறாளோ சுவாமி கோல்டு ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு பாடா பெருமாள்னா தாயார் போட்டு போ எங்கே தெரியுது ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு வருது கோல்டு ஃப்ளவர்ஸ் மேலே சில்வர் பவுன் போட்டு ரொம்ப அழகாக போட்டுட்டு போனால் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் அப்போ ஸ்வர்ணத்தாமரை காஞ்சனமயானி பொதுவாக இந்த பிராச்சீனத்தில் தமிழர்கள் எப்போ தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் பகவான் மீது பற்று கொண்டவர்கள் பகவான் மீது பற்று கொண்டு தமிழ் மொழியை வைத்து பல ஸ்துதிகள் பாடின மகனீயர்கள் பல மகான்கள் தமிழகத்தில் இருக்கும்போது ஆலவாய்க்கு தான் போவா ஆலவாய்ங்கிறது இது வெரி குட் ஆலவாய்ங்கிறது மதுரைக்கு ஆலவாய் அப்படின்னு பேர் அதுக்கு கவாட்டபுரின்னு பேர் அங்கே பொற்றாமரை குளம்னு ஒன்று உண்டு பொற்றாமரை குளம்னா என்ன அது சாதாரண தாமரை இல்லை பொன்னால் செய்யப்பட்ட தாமரை அதனால பொற்றாமரை குளம் அதனால பொன் தாமரை பொன் மலர்கள் இதெல்லாம் பிராச்சீனத்தில் இருந்திருக்கு காஞ்சனமயானி சமர்ப்பித்தானி அதை சமர்ப்பிக்கிறா துவை யாரு உனக்கு தன்யைஹி அதனால அவர்களுக்கு அனுகிரகம் கிட்டி பணக்காராளாயிடுறாளாம் மிலிதானி ஆரக்வதேன விரம்சினா உத்தமாங்காத் அப்ருதக் கிரீஷ அப்ருதக் பவந்தி இல்லை என்ன சொல்றார் இல்லை நீங்கள் பல விஷயங்கள் ஒன்றா சேர்க்கணும் இந்த காவியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்ருதக் அதாவது அப்ருதக் பவந்தி பிருத்தக் பவந்தி அப்ருதக் பவந்தினா பிரிச்சே பார்க்க முடியாது இட் வில் நாட் பி டிஸ்டிங்விஷபிள் இப்போ நான் சாதாரணமாக இப்போ நான் லௌகீகத்தில் சொல்கிறேன் இப்போ வைரம் வசத்தியா வைரம் வசதி தான் சரி இப்போல்லாம் மிஷின் மேனுஃபேக்சர்ட் டைமண்ட்ஸ்னு வருது நீங்கள் பூமியிலேருந்து போய் எடுத்து லேப்லேருந்துலாம் பண்ணி வருது நீங்கள் அதுக்கும் இதுக்கும் சட்டுன்னு வித்தியாசமே சொல்லிட முடியாது ஏதோ ரொம்ப படித்தவாளால் இதை முன்னு பார்த்து ஆஹா இது லேப் கீப்புன்னு சொல்லுவா இப்படி வச்சுக்கோ இப்போ கடைசி 10 வருஷமாக நிறைய பேர் ஆற்றுல குழந்தைகள் அது பொண்ணாக இருக்கலாம் மாட்டு பொண்ணாக இருக்கலாம் நிறைய இந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறா கோல்டுலலாம் இன்வெஸ்ட் பண்ணாது இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றைக்கோ ஒரு நாள் நான் போய் போட்டுக்கிறது இது பேங்க் லாக்கரில் இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் பின்ன என்ன பண்ண இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கிடைக்கிறது இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியை பார்த்தா அது நேச்சுரல் மாதிரியே இருக்குது பிரிச்சே பார்க்க முடியறதில்ல பாருங்க அதே ஒரே மாதிரி இருக்காது எப்படி இதுவா நமக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அந்த மாதிரி இன்டிஸ்டிங்விஷபிள் யூ கேன் நெவர் டிஸ்டிங்விஷ் பிரிச்சே பார்க்க முடியும் என்ன எதுன்னு தெரியாதான் அப்ருதக் பவந்தி எது ரெண்டு அப்ருதக் பவந்தி ஒன்றும் தாமர மலரை கொண்டு பக்தர்கள் பாதுகாதேவிக்கு அர்ச்சனை பண்ணுறான் தாமர மலர் சிவபெருமான் எல்லோ கலர் புஷ்பம் டாஃபடில்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா சம்பக புஷ்பம்னு வச்சுக்கோ இது ரெண்டு தான் எல்லோ நல்லா பளிச்சுன்னு எல்லோவாக இருக்கும் ஒன்று டாஃபடில் சம்பகம் இதை தன்னுடைய ஷடாமுடியில் தரித்துள்ளார் ஆச்சா இப்போ அதோட பாதுகாதேவியை சேவிக்கும் போது அந்த மலரும் இங்கே கீழே பாதுகை கிட்ட விழுறது முதல்ல தங்கத்தாமரை சமர்ப்பிச்ச தங்க புஷ்பங்கள் விழுந்திருக்கு இப்போ மஞ்சமசேல்னு இருக்கக்கூடிய புஷ்பமும் விழருது இதை தூரக்கேன்னு பார்த்தா உங்களால் எது ஸ்வர்ணம் எது மஞ்சள்னு சொல்லவே முடியாதான் ஏன்னா மஞ்சளுங்கிறது த க்ளோசஸ்ட் கலர் டு கோல்ட் இல்லையா அதனால் உங்களால் பிரிச்சே பார்க்க முடியாது அர்த்தம் என்ன அப்படின்னா என்னென்னா ஒரு பணக்காரன் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தங்க புஷ்பமும் ஒரு சாதாரண பக்தன் சமர்ப்பிக்கக்கூடிய சாதாரண புஷ்பத்துக்கும் பாதுகையால் வித்தியாசமே சொல்ல முடியாதா பிகாஸ் ஷீ ட்ரீட்ஸ் போத் ஆஃப் தெம் சேம் அப்படின்னு இந்த இடத்துல உத்தமாங்காத்து கிரீஷ அப்ருதக் பவந்தி கிரீஷங்கிறது வைஷ்ணவானாம் அகம் சம்புகு பெருமாள் பக்தர்களில் கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய சிவபெருமான் சர்வஜரான பரமசிவனார்
இன்னொரு பக்கம் பக்தன் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தங்க புஷ்பம். தங்க புஷ்பத்துக்கும் இதுக்கு வித்தியாசமே தெரியலையே அப்படிங்கிறார். அப்ரதக் பவந்தி அப்படின்னு எடுக்கிறார். விஸ்வோபசர்க சமனம் த்வை மன்யமானைஹி வைமானிகைஹி பிரணிஹிதம் மணிபாதரக்ஷே பத்மாசஹாய பதபத்ம நகார்ச்சிஷஸ்தே புஷ்போபஹார விபவம் புனருக்தயந்தி. மணி பாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே, நக அர்ச்சிஷா, நக அர்ச்சிஷா, நகத்திலேந்து பிறக்கக்கூடிய ஒளிவட்டம். ஹிமஜோத்ஸ்னா சுத்தாம் அப்படின்னு வரும். இன்னொன்னும் பட்டத்திரியில் எடுப்பர் சட்டுன்னு அது அந்த ஸ்லோகம் அந்த இடத்துல வரணும். நகை அது என்ன வரும் கடைசியில் அக்ரே பஷ்யாமி தசகத்தில் உத்துங்கோல்லாசினாசம் ஹரிமணி முகுலத் புரோல்லசத் கண்டபாலி வியாலோலத் கர்ணபாஷாஞ்சித மகரமணி குண்டலத்வந்த்வதீப்ரம் உன்மீலத்தந்த பங்கி ஸ்புரதருணதரச்சாய பிம்பாதரந்தா பிரீதி பிரஸ்யந்தி மந்தஸ்மிதிரதரம் வக்திரமுத்பாசதாமே பாகுத்வந்த்வேன. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் நகை ஹிம ஜோத்ஸ்னா ஆஷு ஹிம வரும்ல, நகைஹின்னு வரும். அதாவது பெருமாளோட அந்த விரல் எப்படி இருக்குமா, அந்த நகங்கள் பளபள ரூபீஸ் மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார். நக அர்ச்சிஷா பளபளான்னு இருக்கான். பத பத்ம, இப்போ பெருமாளுடைய திருவடி ஒன்று நகத்தை ஞாபகம் வச்சுங்கோ, இப்போ திருவடி ஞாபகம் வச்சுங்கோ. பத்மா சகாய, அப்போ பத்மா சகாய பிராட்டி வருடிவிடக்கூடிய தாமரையை ஒத்த பாதங்களில் ஒளிவட்டம் வீசக்கூடிய நகங்கள் இப்போ இருக்கா. புனருக்தயந்தி, அதாவது நீங்கள் வந்து ஒரு லெவல் ஆஃப் புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, பெருமாளுடைய திருவடி கீழே பாதுகை, நீங்கள் புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், அது வந்து ரெட் கலரில் இருக்குது. இன்னொன்னும் அவருடைய நகங்களே ரெட் கலரில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 2 லேயர் போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஒத்தப்படையில் ரூபி ஸ்டோன்ஸில் ஒரு வளையல் போட்டுக்கலாம், கரெக்டாக ஒத்தப்படையில் போட்டுக்கலாம். கெம்பு ஒரு லெவலில் போட்டுருக்கேன். நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், ஒரு லெவலில் கெம்பு போட்டுட்டோ அதே வளையலில் பெருசாக்கி அடுத்த லேயரில் வைரம் போட்டுட்டோ அதுக்கு அடுத்தது இன்னொன்று கெம்பு கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன மேலேயும் கீழையும் இருக்கா. அந்த மாதிரி பெருமாளுடைய நகங்கள் எல்லாம் ரூபி லைனாக இருக்கா. அதுக்கு அடுத்த லேயரில் பெருமாளோட ஸ்கின் தெரியுது, பாதுகை காஞ்சனமாக தெரியுது. அதுக்கு அடுத்த லேயரில் ரெட்டு புஷ்பம் தெரியுறதா. அப்போ ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கா. புனருக்தி, புனருக்தினா மறுபடியும் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு புனருக்தி. ஏன் இந்த புனருக்தி பற்றி சொல்கிறாருன்னா, காவியங்களில் புனருக்தி தோஷம் உண்டு. புனருக்தி தோஷம்னா, இப்போ நான் வந்து ஒரு காவியம் எழுதுறேன்னு வச்சுங்கோ, எழுதுறதுக்கெலாம் சாமர்த்தியம் இல்லை, அப்படிலாம் எழுதுதான் நம்ம இங்கேயோ இருந்திருப்போமே. எழுதுறேன்னு வச்சுங்கோ, சொன்னத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. திரும்பி 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 அதையே சொல்லியிருந்தால் போர் அடிச்சு போயிடும் இல்லையா. அதனால புனருக்தி, அந்த புனருக்தி வராமல் இருக்கணும். ஆனால் இங்கே புனருக்தி வந்தால் நல்லா இருக்கு, கெம்பு வளையில வந்த மாதிரி இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறார். அதனால புனருக்தயந்தி புஷ்ப உபஹார பிரணிஹிதம், வெச்சா அந்த புஷ்பங்களை, பிரணிஹிதம் துவை வைமானிகா, வைமானிகான தேவர்கள், அதனால வைமானிகா மன்யமானைஹி அவளுக்கு ஷமனம் விஸ்வ உபசர்க. இப்படி நான் நினைச்சு பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விளங்கினா மாதிரி தெரியறதே. நாகௌகசாம் ஷமயிதும் பரிபந்தி வர்கான் நாதே பதம் துவை நிவேஷயிதும் பிரவருத்தே த்வத் சம்ஸ்ருதாம் விஜஹதஸ்துளசீம் வமந்தி பிரஸ்தானகாஹளரவான் பிரதமம் த்விரேஃபாஹ. பாதுகே, பெருமாளுடைய பாதுகையே, நாதே ரங்கநாதனுடைய பிரவருத்தே ஆரம்பிக்கும் போது நிவேஷயித்தும் உனக்கு, பதம் பதத்தில், துவயி உன்னை, ஷமயித்தும் எடுப்பதற்காக, பரிபந்தி வர்கான், பரிபந்தி வர்கான் எதிராளிகளின் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய லைனை, பந்தி பந்தினா அதுதான் அர்த்தம். அடுத்தது நாகௌ கசாம் தேவர்களுடைய எதிரிகளான அசுரர்களின், த்விரேஃபாஹா, த்விரேஃபாஹான பீஸ்ன்னு அர்த்தம். இந்த வண்டுக்கள்லாம் வந்து த்விரேஃபாஹான்னு பேர். விஜஹதாக துளசி த்வத் சம்ஸ்ருதானாம் பிரதமம் வமந்தி ரவானு காஹள பிரஸ்தான, காஹள பிரஸ்தான வமந்தி. என்ன அழகா எடுக்கிறார். இப்போ பெருமாளுக்கு புஷ்பங்கள் துளசி எல்லாம் சமர்ப்பிச்சாச்சு. துளசிக்கும் வண்டு வரும், ஞாபகம் வச்சுக்கோ. துளசி இலைக்கு வராது, அந்த இலைக்கு மேலே ஒரு மகரந்த பொடியெலாம் இருக்கு பாருங்க, அதுக்கு வரும். துளசி ஹனின்லாம் விற்கிறா பாருங்க, அதனால் இலையிலேருந்து எடுக்கிறது, அந்த மகரந்தத்துலேருந்து எடுக்கிறது. அப்போது அந்த மகரந்தத்தோடு கலந்த துளசி இலையை பெருமாள் திருவடிக்கு பாதுகைக்கு சமர்ப்பிச்சாச்சு. இப்போ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது திருவடியில் தானே வந்து விழும், அப்படியே தொக்கி நிற்கும், திருவடிக்கு வந்து விழுந்தாச்சு. இப்போ அதில் வந்து வண்டெல்லாம் ஹிரிங்காரம் பண்ணிட்டு இருக்கு.
இப்போ பெருமாளுக்கு தேவர்கள் வந்து சொல்லிட்டா, ஐயோ அசுரர்கள் வரா, நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்போ பெருமாள் கிளம்பி போகணும். அதுக்கு தான் இப்போ ஏதாவது ஹீரோலாம் சிங்கம் ஒன்று புறப்பட்டதை எல்லாம் சொல்கிற பாருங்க. சிங்கம் புறப்பட்டதுன்னா அதுக்கு டமால் டிமிலாம் சத்தம் போடணும். இப்போ சர்வலோகேஸ்வரன் புறப்பட்டால் அதுக்கு பேரி வாத்தியம் இருக்க வேண்டாமா? பேரி வாத்தியத்தை கேட்டால் அவள்லாம் எங்கேயோ அங்கே பிஸின்னுட்டா. அப்போ வண்டால் தாங்க முடியலையா. திருவடி கிட்ட துளசியில் வண்டு சுற்றின்னு இருக்கு. பெருமாள் அந்த பாதுகையோட கிளம்பி போகிறார் அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்ண. அப்போ அந்த வண்டெல்லாம் முன்னாடி போய் உஸ்ஸுன்னு சத்தம் போடுறதாம். அதாவது இங்கே தலைவர் வரார்னு சத்தம் போடுறதாம். அதனால அது சொல்ற ரவானு காஹள பிரஸ்தான கிளம்பிடுத்துன்னார். அடுத்து ரங்கேஷ பத பரிபோக சுஜாத கந்தாம் சம்பிராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி நித்யோபதர்ஷிதரசம் ந கிலாத்ரியந்தே நாபி சரோஜமபி நந்தன சஞ்சரீகாஹ. புஷ்பங்கள் நல்ல வாசனையோடு கந்தத்தோடு கூடிய புஷ்பங்கள், மகரந்தத்தோடு கூடிய புஷ்பங்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் வண்டுகள் வந்து ஹ்ரீங்காரம் பண்ணும். சக்கரை இனிப்பு இருக்கிற இடத்துலலாம் எறும்பு வரும், ஈ மொய்க்கும். ஆனால் இது சொல்லும் போது எதேச்சியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா அருகே மங்களகிரின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. கீழே ஒரு நரசிம்மர் இருப்பார், மலைக்கு மேலே போனேன்னா ஒரு நிருசிம்மர் சேவை சாதிப்பார். பானகமூர்த்தின்னு பேர் அவருக்கு, பானக நிருசிம்மன்னு பேர். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். கட்டாயம் நீங்கள் நேரம் இருக்கும்போது போய் சேவிச்சுட்டு வாங்க. அங்கே என்னென்னா ஒரு வழக்கம், அங்கே வாசலில் வந்து சர்க்கரையால் பானகம் பண்ணி விற்பா. ஏன்னா சர்க்கரை நன்னாவே போட்டிருப்பா. இல்லாட்ட சில ரொம்ப விண்ணப்பிச்சோன்னா வெள்ளத்துலேயும் பண்ணுவா. அது அண்டா உண்டாவா பண்ணி வச்சுருப்பா. பிசுக்கு தான் அங்கே போனால். ஏன்னா ஒரே எப்போ பார்த்தாலும் அதுவும் நம்ம மக்கள் கேட்கணுமா 1000 பேர் 2000 பேர் ஒருத்தரும் பானகத்தை எடுத்துன்னு போயிடுவா. அதுக்கு இச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும், இப்படி இருக்கும். அங்கே உள்ள நீங்கள் கர்ப்பகிரகத்தில் போனேன்னா அந்த வாத்தியார் சுவாமி உங்கள்கிட்ட கேட்பார். அந்த நரசிம்மருடைய அந்த திருவாய் திறந்து இருக்கும், அதில் சாத்துவர். அப்போ சமர்ப்பிப்பார். அது கலகலகலான்னு ஒரு சத்தம் பண்ணிவிடும். பண்ண உடனே அது நிறுத்திடுவார். எப்போ நீங்கள் கொடுக்குற அளவில் பாதியில் அந்த சத்தம் வரும், அப்போ சேஷத்தை கொடுத்துருவார். அவர் எவ்வளோ கொடுத்தாலும் பாதி தான் ஏற்றுவார். இப்போ அங்கே அந்த பானகம் சமர்ப்பிச்சுட்டே இருப்பாளா, அந்த இடம் முழுக்க பிசுக்கு, ஒரே பிசுக்கு, ஒரு எறும்பு இருக்காது. நம்ம ஆற்றுல நம்ம அவ்வளோ சுத்தமாக பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன பர்பி வச்சுருப்போம். அங்கே வந்து ஒரு எறும்பு புத்தே கத்திப்பிடும் இல்லையா? இங்கே இவ்வளவு இது இருக்குது, வரவே வராது. இப்போ கிட்டத்தட்ட இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் இதை திருப்பி வண்டுக்கு வந்துடுறேன். இப்போ எறும்பை சொன்னேன்னா வண்டுக்கு வந்துடுறேன். என்னன்னா அவர் என்ன சொல்றார், தேவி அம்மா நந்தன சஞ்சரீகா. நந்தன சஞ்சரீகானா இந்திரனுடைய தோட்டத்துக்கு நந்தவனம்னு பேரு. அங்க சஞ்சரிக்கக்கூடிய வண்டுகள் சம்பிராப்பிய அடைந்தது திவ்ய புஷ்பைச்ச தேவலோகத்தின் புஷ்பம். ஏன்னா அங்க பாரிஜாத புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த வண்டும் வந்துடும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து விமானம் கம்போடியாலேருந்து புறப்படுறது. விமானத்துல 2 கொசு இருக்கு. இப்போ நீங்கள் அது பாரத தேசத்தில் இறங்கும்போது அந்த கொசு உங்களோட சேர்ந்து வந்துடும். புரியுறதோ? அந்த மாதிரி இது இந்திர தோட்டத்திலேருந்து எடுத்த புஷ்பங்களில் இருந்த வண்டு அந்த புஷ்பத்தை பெருமாள் திருவடிக்கு இங்கே சமர்ப்பிச்ச உடனே ஸ்ரீரங்கத்தில் அதுவும் வந்துருத்து, அந்த வண்டும் வந்துருத்து. அதனால திவ்ய புஷ்பைச்ச பவதீம் சுஜாதா, நல்ல ஜாதியில் நல்ல விதத்தில் வந்த அந்த புஷ்பங்கள் கந்தாம் நல்ல வாசனையோடு பொருந்தி இருக்கு. பரிபோக ரங்கேஷபாத அவர் என்ன சொல்ல வர்றார், அதாவது வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பம் துளசி எல்லாம் பெருமாள் திருவடியில் பாதுகையில் படும்போது அந்த வண்டு அதோட வருது. தேவலோகத்திலேருந்து புஷ்பங்கள் வரும்போது அந்த வண்டு அதோட கலந்து வருது. ஆனால் அதுக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாளுக்கு சமர்ப்பித்த புஷ்பங்கள் திருவடியில் வரும்போது அதை ஹ்ரீங்காரம் பண்ணுறது. ஆனால் அதுக்கும் மேலே ஒரு புஷ்பத்தை ஹ்ரீங்காரம் பண்ணுறது பெருமாள் திருவடியை. ஏன்னா திருவடி என்ன? தாமரை இல்லையா? தாமரையை ஒத்த திருவடியில் ஒரு தேன் இருக்கும், அதை சுற்றின்னு இருக்கு. அந்த திருவடிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் இருக்கும், அதை சுற்றின்னு இருக்கு. ஆனால் ஒரு தாமரையை மட்டும் நோக்கி போக மாட்டேங்கிறதாம். பெருமாளுடைய நாபியிலேருந்து ஒரு தாமரை இருக்கு இல்லையா, பிரம்மா இருக்கு இல்லையா, அந்த பக்கமே போக மாட்டேங்கிறதாம். அந்த பக்கமே எப்படி பானக நரசிம்மர் க்ஷேத்திரத்தில் எறும்பு வராதோ அந்த மாதிரி இது அந்த பக்கம் போக மாட்டேங்கிறது. ஏன்னா இந்த பாதம்ங்கிற தாமரைக்கு பாதுகா சம்பந்தம் இருக்கு.
நாபியிலேந்து வந்த பத்மத்துக்கு பாதுகா சம்பந்தம் இல்லையே, அதனால அந்த தாமரை விட்டுட்டு இந்த தாமரைக்கு தான் போகுமா. அதனால அவர் என்ன சொல்றார், ரசமபி சரோஜம் நாபி உபதர்ஷித நித்தியம். நாபி சரோஜத்துக்கு போகாம பாத சரோஜத்துக்கு மட்டும் போறதே இதை நான் என்னவென்று சொல்ல அப்படின்னு 19வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். இதோட அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன்.